அவரோட ஆவி முற்றிலுமாக கழுவப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறது, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. கழுவப்பட வேண்டியது ஒண்ணு, என் எண்ணங்கள் கழுவப்படணும். கர்த்தர் ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். நீங்க விலகினாலும் உங்க பின்னே வருவாரு, உங்களை நேசிப்பாரு, கால்களை துடைப்பாரு, தண்ணீரை விட்டு கழுவுவாரு, உங்களுக்குள்ள இருக்க நீதியை கொண்டு செய்வார். தவறான செயல்கள் செஞ்சிருக்கலாம், அப்படி இருந்தாலும் உங்க நீதி உங்களை விட்டு எதுக்கப்படுவது கிடையாது. நீங்க தேவனுடைய பிள்ளை என்று அந்த அடையாளத்தில் தூக்கி எறியப்படுவது கிடையாது. இந்த தேவனுடைய பிள்ளை தான், நீதிமான் தான். யோவான் 13 திருப்போம். யோவான் 13, 34, 35. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். அன்பு கூறுங்கள் சொல்றாரு. அன்பு கூறுங்கள் சொல்லும்போது இன்னைக்கு மக்கள் ஒருவர் நேசிக்கிறது, அவர்களுக்கென்று சில வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். அவர்கள் நேசிக்கிறதா சிறந்த விதம், சிறந்த வழிமுறை நினைக்கிறாங்க. அவங்களுடைய வழிமுறைகளை நேசிக்க சொல்லலை, ஒரு விதமாக நேசிக்க சொல்லுகிறார். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல சொல்கிறார். இந்த அன்பு உலக அன்பு கிடையாது. இயேசு வருவதற்கு முன்பாக கிரேக்க மொழியில் அன்பை குறித்து விளக்குவதற்கு 3 வார்த்தைகள் இருந்தது. இயேசு வந்தவுடனே, இயேசு காமித்த அன்பை பார்த்த உடனே முதல் முறையாக கிரேக்க மொழியில் ஒரு அன்புக்கு ஒரு புதிய வார்த்தைகள் உருவாக்குறார்கள். அகாப்பே என்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. அகாப்பே என்று சொல்லும் பொழுது டிவைன் லவ், தெய்வீகமான அன்பை கொண்டு நேசித்தார். நேசிக்க முடியாதவர்களையும் நேசித்தார். அப்படி சொல்லுகிறார், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களின் ஒருவர் அன்பாய் இருங்கிறார். இயேசு பழைய ஏற்பாட்டை குறித்து பேசும் பொழுது பழைய ஏற்பாட்டோட முழுமையும் ஒரே வார்த்தையில் சொல்லும் பொழுது, உன் தேவனாய் கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாய. இதான் கற்பனை முழுமைன்னு சொல்றார். இப்போ இயேசு புதிய உடன்படிக்கை பேசுகிறார். புதிய உடன்படிக்கை பேசும்போது புதிய கட்டளையை கொடுக்கிறார். அங்கே சொல்லும்போது முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவாயாகிறார். இங்கே இனிஷியேட் கர்த்தர் பண்றாரு. நான் உங்களிடத்தில் அன்பா இருந்தது போல, நான் உங்களை எப்படி நேசித்தனோ அதே போல நீங்களும் ஒருவர் அன்பாய் இருங்கிறார். கர்த்தர் நம்ம இடத்தில் அன்பை எதிர்பார்க்கும் பொழுது அந்த அன்பை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறார். அவர் எந்த அன்பை கொண்டு நம்மை நேசித்தாரோ, ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவ அன்பு இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறது. எந்த அன்பை கொண்டு நம்மை நேசித்தாரோ அந்த அன்பை கொண்டு நாம் தேவனை நேசிக்கிறோம், ஒருவர் நேசிக்கிறோம். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கா? இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒன்று இருக்கு. கர்த்தர் நம்ம இடத்துல ஒன்று சொல்லுகிறார் என்றால் நம்மிடத்தில் இல்லாத ஒன்றை கர்த்தர் சொல்ல மாட்டார். ஒரு காரியத்தை கொடுக்கிறார். ஒரு மனிதனையே ஊழியத்துக்கு அழைக்கிறார் என்றால் திக்குவாயனை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். எத்தனை இன்னைக்கு உலகத்தில் 2 ஃபேமஸான பிரசங்கியார்கள் திக்குவாய் இருந்தவர்கள். திக்குவாயனை கூட கர்த்தர் பயன்படுத்த முடியும். அழைக்கிறார் என்றால் அழைப்புக்கேற்ற வரங்களை கர்த்தர் கொடுத்துருவார். வரங்களை கொடுத்துட்டு தான் ஒரு காரியம் செய்ய சொல்றார். இன்னைக்கு தேவ அன்பு இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் தெய்வீகமான அன்பை மக்களுடைய மத்தியில் பார்க்க முடிகிறதான்னு கேட்டோம்னா கிடையாது. அவர் நம்மை நேசிக்கிறது போல நாம் ஒருவர் நேசிக்கிறோமா? இந்த அன்பு ஜனங்கள் மத்தியில் இருக்கிறதான்னு கேட்டோம்னா எங்கேயுமே கிடையாது. குடும்பத்திலையும் கிடையாது, கணவன் மனைவி உறவுலையும் கிடையாது, பிள்ளைகள் வளர்ப்புலையும் கிடையாது, எங்கேயுமே கிடையாது. ஏன் இல்லை? ஏன் தென்பட மாட்டுக்கு? உள்ள இருக்கிற அன்பு ஏன் வெளிப்பட மாட்டுக்குன்றால் அவர் என்னை எவ்வளவு நேசிக்கிறார் என்பதை குறித்து எனக்கு வெளிச்சம் இல்லை. ஒரு காரியத்தினால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அது எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது, எனக்குள்ள இருக்கிறது என்று தெரியவில்லை என்றால் அதே மாதிரி நான் ஆக்ட் பண்ண முடியாது, செயல்பட முடியாது. அதனால தான் சபைக்கு வருவது நல்லது, கர்த்தரை ஆராதிப்பது நல்லது, தேவன் மீட்பில் செய்த கிரியைகளை அறிந்து கொள்வது நல்லது, சிலுவையில வெளிப்பட்ட தேவ அன்பை குறித்த வெளிச்சத்தை பெறுவது நல்லது. அவர் சிலுவையில இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் இருக்கு. அந்த அன்பை அறியும் பொழுது, தேவனை இவ்வளவு நேசிக்கிறாரா என்று அறியும் பொழுது, நாமும் ஒருவர் அவர் அன்பாய் இருக்கிறது போல அன்பாய் இருப்போம். அந்த அறிவை பெறும் பொழுதுதான், அந்த ரெவலேஷனை வெளிச்சமா பெறும் பொழுதுதான் இருப்போம். அப்பொழுது அதனாலே நாம் அவருடைய சீசர்கள் என்று
மற்றவர்கள் அறிந்து கொள்வாருங்கிறார். இது இந்த அதிகாரத்தினுடைய கடைசி பக்கத்தில் வருது, 34 வந்துடுது. அதிகாரங்கள் பிற்பாடு தான் பிரிக்கப்பட்டுச்சு. இந்த சம்பவம் முழுவதும் மேலறையில் நடக்குது. யோவான் 13, 14, 15, 16, 17 5 சாப்டருமே மேலறையில் நடக்கக்கூடிய சத்தியம். இது எங்கே ஆரம்பிக்கிறது என்றால், மேலறையில் பஸ்கா அனுசரிக்கிறார்கள். அனுசரித்து புதிய உடன்படிக்கை அங்கே தான் ஸ்டார்ட் பண்றார். புதிய உடன்படிக்கையின் சத்தியங்களை மேலறையில் பேசுறார். அவர் பேசின அத்தனை சத்தியம் புதிய ஏற்பாடு சத்தியம். ஆனால் பழைய ஏற்பாட்டுக்கு உள்ள வச்சு தன்னுடைய இன்னர் சர்க்கிளுக்கு சொல்லி கொடுக்குறாரு. எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாரும் அது இடைஞ்சல் கொடுக்கூடாங்கிறக்காக தான் அந்த இடம் தெரியாமல் ரகசியமாக வச்சு பேசுறாரு. புதிய ஏற்பாடு சத்தியத்தை பேசுறார். பேசிட்டு நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கள் சொல்லி முடிக்கிறாரு. நடுவில் ஒரு காரியம் செய்கிறார். தன்னுடைய சீசருடைய கால்களை அவர் கழுவுகிறார். ஏன் கழுவுறார்? அப்புறம் சொல்றார், நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒருவர் அன்பாயிருங்கன்னு சொல்லிட்டு அதை எப்படி செய்யணும் என்பதை நடைமுறையில் காமிக்கிறார். கால் கழுவுறார் இல்லையா? இன்னைக்கு அநேக மக்கள் நிறைய சபைகளில் கால் கழுவுற பழக்கம் இருக்கு. ஆனால் ஏன் கழுவுறோம், ஏன் ஒருவர் பாதத்தை ஒருவர் கழுவுறோம் என்று தெரியாது. அநேக மக்கள் அது ஒரு இயற்கையான ஒரு காரியமாக நினைக்கிறாங்க. சில நினைக்கிற தாழ்மைக்கு அடையாளமாக இருக்கிறது, பணிவிடைக்கு அடையாளமாக இருக்குன்னு சில நினைக்கிறாங்க. ஆனால் இயேசு பேசுனது மேலான சத்தியத்தை பேசுகிறார். புது உடன்படிக்கை சத்தியத்தை அவர் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார், நம்மை எல்லா சூழ்நிலையிலும் நேசிக்கிறார், நம்மை கழுவுகிறார், சுத்திகரித்துகிறார், நம்மை நிறுத்துகிறார் என்கிற ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நடைமுறையில் செஞ்சு காமிக்கிறார். நான் சொல்றது புரியுதுங்க இல்லையா? அந்த நடைமுறை சத்தியத்தை செஞ்சுட்டு தான் சொல்றாரு, நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாயிருங்கிறார். யோவான் 13 ஆரம்பத்துக்கு வாங்க. இதை இருதயத்தை திறந்து, மெய்யாகவே அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இருதயத்தை திறந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டோம்னா ஆவியான நமக்கு ஊழியம் செய்வார். 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்தில் போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரிந்தும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு தற்காலிகமான அன்பு கிடையாது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு முடிவு பரிந்தும் நேசிக்கிறார். கணவனை மனைவி முடிவு பரிந்து நேசிக்கணும், மனைவியே கணவன் முடிவு பரிந்து நேசிக்கணும், பிள்ளைகளை அப்பா அம்மா முடிவு பரிந்து நேசிக்கணும். இன்னைக்கு இருக்கிற அன்பு அப்படி கிடையாது. அவர்களுக்கு பிரியமான விதத்தில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை என்றால் அப்பனும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, மகனும் கிடையாது, அம்மாவும் கிடையாது, போடா அப்படின்னு இன்னைக்கு இருக்கிற அன்பு வந்து நிபந்தனை உள்ள அன்பு. அவர்களுக்கு பிடிக்கிற விதத்தில் நாம் நடந்து கொண்டோம் என்றால் அன்பு இருக்கும். இன்னைக்கு அன்பு வந்து முடிவு வரைந்தும் நேசிக்கிற அன்பு கிடையாது, ஒரு மேலோட்டமான ஷேலோவான அன்பு. பிடிக்கலன்னா அந்த அன்பு எந்த நேரத்தில் உடஞ்சிரும். முடிவு வரைந்தும் நினைக்கிற அன்புலாம் கிடையாது. உன்னோட பேச மாட்டேன் காய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பேச மாட்டாங்க, உறவு போயிடும். ஆனால் ஆண்டவர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு முடிவு வருந்தும் அவர்களிடத்தில் பாசிங்க முடிவு வந்து அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். 2ஆம் வசனம், சீமோனின் குமாரனாய் யூதாஸ் காரியத்து அவரை காட்டுக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்தில் வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து அவர் எங்கே இருந்து வந்தார், எங்கே போகிறார் என்பதை அறிந்திருக்கிறார். நாமும் எங்கே இருந்து வந்தோம், எங்கே போகிறோம் என்று அறிந்திருக்கணும். எங்கே இருந்து வந்தோம்? எங்கே இருந்து வந்தீங்க? நான் கரிவளத்திலிருந்து வந்தேன். பிதாவினிடத்தில் வந்தோம், தாய் தகப்பன் மூலமாக வந்தோம். தாய் தகப்பன்றது வரல, பிதாவினிடத்தில் வந்தோம், தாய் தகப்பன் மூலமாக வந்தோம். இன்னைக்கு சில பிள்ளைகள் முறை தவறி பிறக்கிற பிள்ளைகளாக இருக்கும். பிறக்கிற பிள்ளை முறை தவறி பிறக்கிற பிள்ளை இல்லை, அப்பா அம்மா தான் முறை தவறினவர்கள். அந்த பிள்ளை தவறான விதத்தில் பிறந்திருந்தாலும் அந்த பிள்ளையும் தேவனிடத்திலிருந்து பிறக்கிற பிள்ளை.
ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுதே அந்த பிள்ளையை கர்த்தர் முறை தவறின பிள்ளைன்னு பார்க்க கிடையாது. அந்த பிள்ளையும் தன்னிடத்திலிருந்து பிறக்கிறதா பார்க்கிறார். அந்த பிள்ளைக்கும் கர்த்தர் ஒரு இலக்கை வைக்கிறார். நாமும் பிதாவினிடத்தில் வந்தோம், இந்த உலக வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் பிதாவினிடத்துல போவோம். அடுத்து போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரத்தை கலற்றி வைத்து ஒரு சீலை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு, ஏன் தமிழில் சீலைன்னு போட்டிருக்காங்கன்னு தெரியல, சீலைன்னு நினைக்கும் போது நம்ம மேலோட்டமாக என்ன பண்ணோம்னா ஏசு டக்குன்னு ஒரு லேடிஸ் சேலை எடுத்து கட்டிக்கிட்டார் இருக்க, அப்படி தான் மனசில் வரும். ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க, எல்லாரும் ஆம்பளையாக இருக்காங்க, பணிவிடை செய்கிறதுக்கு ஏசு வேஷம் மாறிட்டார் இருக்க, சீலை கட்டிக்கிட்டார் இருக்க. அது சீலை இல்லை, ஆங்கில பைபிளில் டவல்னு போட்டிருக்கும். ஆங்கில பைபிளில் ஒரு டவல்னு இருக்கும், திக் டவல்னு இருக்கும். மூல பாஷையில் அது கிரேக்க மொழியில் அது லினன் கிளாத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. லினன் கிளாத்துன்னா சணல் நூலில் செய்யப்பட்ட ஒரு லினன் கிளாத் இருக்குது. அது சீலை கிடையாது, ஒரு லினன் கிளாத். அதான் சத்தியமே. அந்த கழுவுறதும் லினன் கிளாத் தான் ட்ரூத்தேயில் இருக்கிறது. பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் பார்த்து சீசருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டி கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். அவர் சீமோன் பேதுருவினிடத்தில் வந்த பொழுது அவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா என்றான். இயேசுவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். இது வெறும் கால் கழுவுற பழக்கம் கிடையாது. இன்னைக்கு நிறைய சபை பிரிவுகளில் கால் கழுவுற பழக்கம் இருக்கு. திருவிருந்து அன்னைக்கு கால்களை கழுவிடுத்தான் திருவிருந்து கொடுக்குற பழக்கம் இருக்கு. இது வெறும் கால் கழுவுற பழக்கம் தான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, ஏன் சொல்றார், இதை நீ இப்பொழுது அறிய மாட்ட, பின்னாடி அறிந்து கொள்வாங்கிறார். இன்னொரு காரியம், யூத மக்கள் வாழ்க்கையில் கால் கழுவுறதுங்கிறது வழக்கமான காரியம். ஒரு கெஸ்ட்டு வராங்க, ஒரு ஒரு மதிப்புக்குரிய வராங்கன்னா அவர்களை கால்களை கழுவி அவர்களை கால்களை துடைத்து விடுவதுங்கிறது வழக்கமான காரியம். அது மட்டும் இல்லை, நம்முடைய நார்த்தில் அந்த பழக்கம் இருக்குங்கிறாங்க. நம்முடைய அன்னைக்கு சமீபத்தில் ஒரு பால் தங்கியா ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். எல்லாருக்கும் லீடர்ஸ்க்குன்னு லெட்டர் வந்துச்சு, வாட்ஸ்அப்பில் வந்துச்சு. அவர் சமீபத்தில் பஞ்சாப் போயிருக்கிறாரு. பஞ்சாபில் அங்கூரே ஒருத்தர், அங்கூர்னு நினைக்கிறேன், 5 லட்சம் பேர் கூடுறாங்க சர்ச்சில். 5 லட்சம், ஒவ்வொரு சர்வீஸ்லையும் 5 லட்சம் பேர். 400 அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் இருக்காங்க, ஃபுல் டைம் பாஸ்டர்ஸ் பஞ்சாப்லங்க. இந்திய ஆசியாவிலேயே அதிகமாக கூடக்கூடிய இடம் அந்த ஒரு இடம் தான். 5 லட்சம். அதே மாதிரி 2 பேர் இருக்காங்க. அவரை போய் பார்க்க போயிருக்கிறாரு. பார்க்க போகும்போது அவரை கூட்டி போயிருக்காங்க, எல்லா இடத்தையும் கூட்டி போயிருக்காங்க. ஹெவி பஞ்சாபில் ஒரு பெரிய ரிவைவல் நடந்துகிட்டு இருக்குங்க. மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆன்லைன்லேயே 30,000 பேர் 40,000 பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவர் பார்க்க போகும்போது அவர் வச்சிருக்க கார் குண்டு துளைக்காத காரு, அந்த பாஸ்ட் யூஸ் பண்ணுறது. என்ன யாரும் இது அப்படிப்பட்ட ஏரியா அது இல்லையா. இவர் அந்த குண்டு துளைக்காத காரில் பால் தங்காயை கூட்டு போய் அவருடைய மனைவி இவருடைய கால்களை பால் ஊற்றி கழுவுனாங்கிறார். தண்ணியில் பால் ஊற்றி கழுவுனாங்க. எங்களை கூட கூட்டு போகும்போது சொல்கிறாரு, ஊழியத்தில் எத்தனையோ பேர் என்னை காயப்படுத்தினாங்க, அந்த காயப்படுத்தினதெல்லாம் இதை என்னை மறக்க வச்சுச்சுங்கிறார். இன்றைக்கும் நார்த்லையும் மதிப்புக்குரியவர்களை கால் கழுவி துடைக்கிறது நம்ம நாட்டிலே இருக்குது. யூத மக்கள் கலாச்சாரத்தில் இது வழக்கமானது. ஒரு பிஸ்னஸ், ஒரு டீல் நடக்குனா கூட அந்த கால் கழுவி துடைக்கிறது இருக்குது. இது அவ்வளோதான் அப்படின்னா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. இது வழக்கமாக செய்யக்கூடிய ஒரு மதிப்புக்குரிய காரியம்னா இயேசு அவனை பார்த்து, நான் செய்கிறதை இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்று சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா அதுக்குள்ள ஒரு ஆவிக்குரிய ட்ரூத்தை உள்ள வச்சிருக்கிறார் இல்லையா. எனக்கு எப்போவுமே பேதுரு ரொம்ப பிடிக்கும். பேதுரு ஏன் பிடிக்கும்னா, நிறைய சத்தியங்களை இயேசுவை சொல்ல வைப்பார். அவர் நிறைய கேள்வி கேட்கலன்னா அந்த சம்பவத்துக்கு ஒரு இப்படி போயிட்டு இருக்க சம்பவத்தை டக்குன்னு ட்விஸ்ட் மாற்றி வேற சைடு கொண்டு போயிடுவார் அப்படியே. அப்போ பேதுரு சொல்லுகிறாரு, பேதுரு அவரை நோக்கி, நீ ஒரு காலம் என் கால்களை கழுவப்படாது என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். என்னிடத்தில் பங்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது என்னோடு ஃப்ளோவாக முடியாது, நம்ம 2 பேரும் இணைந்து நடக்க முடியாது. உன்னை வெறுத்து விடுவேன், உன்னை நரகத்தில் தள்ளிடுவேன்,
கால் கழுவலன்னா அவ்வளோதான், உன் ரட்சிப்பு இழந்துருவேன், அப்படி கிடையாது. ஏன்னா மதிக்கிறான், அளவுக்கு அதிகமாக மதிக்கிறதுனால நீர் என் கால்களை கழுவலாமா, நான் உங்கள் கால்களை கழுவுனா நல்லதுன்னு நினைக்கிறான். அநேக இடத்துல நம்ம ரொம்ப ஆண்டவரை மதிக்கிறதுனால தான் அவர் செய்கிற ஊழியத்தை நமக்கு செய்யாதபடிக்கு தடை செஞ்சிடும். இதே காரியம் நடக்குது. நீ என் காலை கழுவலாமா சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, கழுவட்டான், இனி என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்றார். அதுக்கு சீமோன் பேதுரு, ஆண்டவரே என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கூட கழுவ வேண்டும் என்றான். ஆண்டவரே காலை மட்டும் கழுவாதீங்க, கை செயலும் சரியில்லை, சிரத்த புத்தியும் சரியில்லாமல் தான் இருக்கு, எல்லாத்தையும் கழுவி விட்டுருங்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இயேசுவனை நோக்கி, முழுகினவன் தன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டியதாயிருக்கும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாயிருக்கிறான், நீங்களும் சுத்தமாயிருக்கிறீர்கள், ஆயிலும் எல்லோரும் அல்ல என்றார். தம்மை காட்டி கொடுக்கிறவனை அவர் அறிந்திருந்தபடியால் நீ எல்லோரும் சுத்தமல்லவர்கள் அல்ல என்றார். அவருடைய கால்களை அவர் கழுவின பின்பு தம்முடைய வஸ்திரத்தை தரித்து கொண்டு திரும்ப உட்கார்ந்து அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு செய்ததை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்கள் சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரி காமித்தேன். இதுவும் கால் கழுவுறதல்ல. அநேக மக்கள் வெறும் இந்த இயற்கை காரியத்தை மட்டும் வச்சு பிடிச்சுக்கிட்டு அந்த இயற்கை காரியத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆவிக்குரிய காரியத்தை மறந்துறாங்க. பேதுரு ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் என் கால்களை மாத்திரமல்ல என் கைகளையும் என் தலையும் கழுவுங்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, முழுகினவன் சொல்றாரு, முழுகிறவன் கால்களை மாத்திரம் கழுவ வேண்டும், மற்றபடி அவன் முழுவதும் சுத்தமாக இருக்கிறான். என்னைக்கு இயேசுவை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே கர்த்தர் நம்மை முழுவதும் முழுகிறவனாக பார்க்கிறார், பாவத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை ஆக்கினவனாக பார்க்கிறார். நிக்கதேமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ மறுபடியும் பிறக்காவிட்டால் தேவனோட ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொல்றாரு. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கணுங்கிறாரு. அதையும் மக்கள் தப்பா படிச்சுட்டாங்க. ஒன்று ஜலன்னு சொல்லும் பொழுது தண்ணி ஞானஸ்தானம், ஆவின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஞானஸ்தானங்கிறாங்க. அப்போனா பரிசுத்த ஞானஸ்தானம் எடுக்கலன்னா பரலோகம் போக முடியாதுங்கிறாங்க. அங்கே இயேசு ஞானஸ்தானத்தை பற்றி பேசவே இல்லை. இயேசு எதை பற்றி பேசுகிறார்? பிறப்பை பற்றி பேசுகிறார். வெரி குட். பிறப்பை பற்றி பேசுகிறார். ஒன்று ஜலத்தில் பிறக்கிறது, இன்னொன்று ஆவியில் பிறக்கிறது. தாய் தகப்பன் மூலமாக பிறக்கிறதை ஜலத்தில் பிறக்கிறதுங்கிறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சீங்கன்னா விளங்கிறோம் ஏன் சொல்கிறாரு. தாய் தகப்பன் மூலமாக பிறக்கிறதை ஜலத்தில் பிறக்கிறதுங்கிறாரு. பரிசுத்தாவியின் மூலமாக பிறக்கிறதை ஆவியினால் பிறக்கிறதுங்கிறாரு. 1 பேதுரு 1:23 நினைக்கிறேன். நீங்கள் அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழியாததும் என்றென்றைக்கு நிற்கிறதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. ஒரு பிறப்பு அழிவுள்ள வித்தினால் உண்டாகுது, அது மாம்ச பிறப்பு. இன்னொரு பிறப்பு அழிவில்லாத வித்தாகிய தேவனுடைய வசனத்தினாலே மறுபடியும் பிறக்கிறோம். இந்த மறுபடியும் பிறந்தவர்களை கர்த்தர் முழுவதும் குளித்தவனை போல பார்க்கிறார், புது சிருஷ்டியா பார்க்கிறார். அவனிடத்துல கரை இல்லை, திரை இல்லை, கிறிஸ்துவுக்குள் அவன் பூர்ணனா இருக்கிறான். அப்படிதான் சொல்லுது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி, அவன் பெர்ஃபெக்டா இருக்கிறான். அவன் வருகையிலும் போகிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறான். அவன் மேல தேவனோட ஆசீர்வாதம் தங்க இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அவன் பூர்ணனாக இருக்கிறான். 3 பகுதி, ஆவி ஆத்மா சரீரம். அந்த 3 பகுதியில் ஒரு பகுதி பெர்ஃபெக்டா கம்ப்ளீட்டா இருக்கு, கழுவ வேண்டிய அவசியம் கிடையாது. நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றா இணைந்து அந்த அளவுக்கு பெர்ஃபெக்டா இருக்கு. அதுல ஒரு அழுக்கோ ஒரு கரையே இல்லை. ஆனா ஒரு பகுதி இந்த உலகத்தோடு கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்கு. இந்த உலகத்தில் இருக்குது, ஆனா உலகத்துக்குரியதல்ல அவனுடைய மனசு. இந்த மனது இந்த உலகத்தினால் அடிக்கடி கரைபடுது. இந்த உலகத்தினால் அடிக்கடி கரைபடக்கூடிய இந்த மனசு அடிக்கடி கழுவப்பட வேண்டும். தீட்டுப்படும் போதெல்லாம் உலகத்தின் எண்ணங்கள், உலகத்தின் சிந்தைகள், தோல்வியின் எண்ணங்கள், வியாதியின் எண்ணங்கள், உலகத்துடைய சிந்தனைகள்லாம் மனதில் வரும்போதெல்லாம் வார்த்தையினாலும்
தவளை கொண்டு அடிக்கடி துடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? உங்களில் யாராச்சும் கால் கழுவி பழக்கம் இருக்கா உங்களுக்கு? இங்கே முன்ன 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 அங்கே இங்கே ஐயாவுக்கு இருந்திருக்குமே. அதுனா அவங்க கால் கழுவாங்க, அவ்வளோதான். கால் யாரை கழுவாங்க தெரியுமா? அவங்க சொந்தக்காரங்களை தான் போடுவாங்க, மற்ற காலம் பிடிக்க மாட்டாங்க. அதில் எவ்வளோ தில்லுமுள்ளு இருக்கும் தெரியுமா? கரெக்டாக அவங்க ஜாதிக்காரங்கால தான் பிடிப்பாங்க. ஏன்னா அடுத்தவன் ஜாதிக்காரங்கால பிடிச்சிடக்கூடாது இல்லையா? அது போகிறவள்ள எல்லாரும் போயிட்டான், ஒரு சண்டைக்காரன் நின்ட்டாங்கன்னா கம்முனினே வேணான்னு வீட்டுக்கு போனவெல்லாம் தெரியும் எனக்கு. இவங்கால கழுவிட்டு கம்முனின்னு எடுக்கணுமா? ஆண்டவர் சொல்ல வந்த சத்தியமே மறந்துருச்சு. நான் உன்னிடத்தில் அன்பாக இருக்கிறது போல அதை நாடக முறையில் அப்படி செஞ்சு காமிக்கிறார் ஆண்டவர். அநேக நேரத்தில் ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்லுவதற்கு இயற்கை காரியத்தை அவங்களுக்கு சொல்லி ஆவிக்குரிய காரியத்தை சொன்னார். மார்க் 8 படிக்க வேணா கவனிச்சவாங்க. மார்க் 8 போட்டில் போயிட்டுருக்காரு, சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, பரிசேயனுடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதனுடைய புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொன்ன உடனே டக்குன்னு சிந்திக்கிறான், அப்பம் கொண்டு வரல, அதனால தான் மாவை பற்றி பேசுகிறாருங்கிறான். அவரும் ஒரு ஆவிக்குரிய ட்ரூத்தை பற்றி பேசுகிறார். ட்ரூத்தை பற்றி பேசும்போது ஒரு இயற்கை காரியம், புரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை பற்றி பேசுகிறாரு. புளித்த மாவை பற்றி சொன்ன உடனே நம்ம அப்பம் கொண்டு வரல, அதனால தான் சொல்கிறாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, 5 அப்பத்தை கொண்டு எத்தனை பேருக்கு போஷிச்சேன்னு கேட்குறாரு. 5000 பேர் இருக்கிறாரு. 7 அப்பத்தை கொண்டு எத்தனை பேருக்கு போஷிச்சேன்? 4000 பேர் இருக்கிறான். அறிவு இருக்கு. அப்பத்தை பங்கிட்டு பெருக்கி கொடுத்த ஒரு கூட இருக்கிறார். இப்போ கவலைப்படும் போது விலைக்க சொல்கிறாரு, பரிசேயனுடைய புளித்தமான்னு சொல்லணும், பரிசேயனுடைய மாய்மாலத்துக்கு விலையிருங்க, அவனுடைய ஹிப்போக்ரஸிக்கு விலையிருங்க. ஹிப்போக்ரஸிங்கிறது மாய்மாலங்கிறது அப்படி பரவக்கூடியது. எப்படி மாவு அப்படியே புளிச்சு வெளியே வருகிறதோ, மாய்மாலம்ன்றது அப்படி பரவக்கூடியது. ஏரோதனுடைய புளித்த மாவுங்கிறது அரசியல். சத்தியம் அரசியலுக்குள்ள போகலாம், அரசியல் சர்ச்சுக்குள்ள வரக்கூடாது. சர்ச்சுக்குள்ள அரசியல் வந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்வதற்கு இயற்கை காரியத்தை சொல்றாரு. நிக்கதேமிட்ட சொல்றாரு, பார்த்தீங்களா, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனோட ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாதுன்னு சொன்னோன்னா அவன் பெரிய அறிவாளியாக இருக்கிறாரு. எனக்கு இவ்வளோ வயசானதுக்கு அப்புறம் திரும்பி என் தாயின் வயிற்றில் போய் பிறக்க முடியுமாங்கிறாரு. அவங்க தாய் இவரோட இருக்குதான்னு சொல்ல முடியாது, ஏன்னா இவரே வயசானவர். அவர் ஆவிக்குரிய ட்ரூத்தை சொல்லுவதற்கு இயற்கை காரியத்தை சொல்றாரு. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? விதைப்பு அறுப்பை பற்றி பேசும் பொழுது விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான்னு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு? ஒருவன் விதைக்க புறப்பட்டான்ங்கிறாரு. விவசாயம் பண்றதை சொல்லலை, இருதயமாய நிலத்தில் வசனம் விதைக்கப்படுவது சொல்றாரு. இன்னொரு இடத்த சொல்றாரு, உன் கை உனக்கு இடர்ல உண்டாக்கினால் வெட்டு போடு, உன் கால் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் காலை வெட்டி போடு, கண் இடர்ல உண்டாக்கினா கண்ணை பிடுங்கி போடுனாரு. ஆனா அது மட்டும் சொல்லுவாங்க இல்லை, வந்து இயற்கையா சொல்லலை, இது ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியத்தை விளக்க சொல்றாரு. அப்படி கையங்காலையும் வெட்டி போட்டோம்னா இங்க இருக்கிற யாருக்குமே கண் இருக்காது, எனக்கும் கண் இருக்காது. என் கண்ணையும் பிடுங்கி போட்டிருக்கணும், 2 கையும் காலையும் பிடுங்கி போட்டிருக்கணும். அவர் ஏதோ ஒரு ஆவிக்குரிய காரியத்தை சொல்றாரு. நான் சொல்றது புரியுதுங்களா? இயற்கையாக கழுவ வரும்போது அவர் சொல்றாரு, கழுவ வேணாம்னு சொன்னோன்னா ஆண்டவர் சொன்னாரு, நான் கழுவலன்னா என்னிடத்தில் உனக்கு பங்கு இல்லைங்கிறாரு. அப்போ பேதுரு சொல்றாரு, அப்போ கையையும் தலையும் கூட கழுவுன்னு சொன்ன உடனே, நீ முழுகிறவன் கால்களை மட்டும் கழுவினால் போதுக்கிற. இன்னொரு காரியம் புரிஞ்சுக்க, இயற்கையாகவே பார்க்காத. யாருடைய காலை கழுவுறாரு? சீசர்கள் காலை தான் கழுவுறாரு. சீசர்கள்லாம் யாரு? ஒருத்தன் காட்டி கொடுத்தவன், ஒருத்தன் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னவன், ஒருத்தன் வையவும் திட்டவும் தொடங்கினவன். ஒரே ஒரு ஆள் தான் இருந்தார் அந்த தோட்டத்தில், மற்ற எல்லாருமே ஓடி போனவன். அவனுடைய கால்களையும் கர்த்தர் கழுவினார். ஆண்டவர் சொன்னார், நான் உங்களிடத்தில் அன்பாக இருந்தது போன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? உன்னை நேசிக்கிறவனை மட்டும் நேசிக்காத, உன்னை பகைக்கிறவனை நேசி, உனக்கு விரோதமாக செயல்படுகிறவனை நேசி, உன்னை குறித்து அவதூறு பண்ணுகிறவனை நேசினார். நான் சொல்றது புரியுதுங்களா? யார் காலை கழுவுனாரு? அவன் காட்டி கொடுப்பான்னு தெரியுமா? சொல்றாரு, ஒருத்தன் காட்டி கொடுப்பானே சொல்றாரு. அப்படி இருந்து கழுவுனார். இன்னைக்கு உலக அன்புங்கிறது யாருமே ஒரு நிரந்தரம் இருப்பாங்க சொல்ல முடியாது. சில சொல்லுவாங்க, நான் முடிவு வரையும் தான் உங்களோட இருப்பேம்பாங்க. அவங்க முடிவு வரையும் சொல்றது அடுத்த வாரம் முடியாததை சொல்லியிருப்பாங்க அவங்க.
முடிய வரைந்தோம்னா உலகத்தின் முடிய வரைந்தல்ல, அடுத்த வாரம் முடிகிற வர. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்கிற விதத்தில் நம்ம நடந்து கொள்ளணும். நாம் பேசுகிறது அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள ரீதியில் இருக்கணும். நாம் பேசுகிறதும் நாம் நடந்து கொள்றதும் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்ள ரீதியில்னா அவங்க இருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் அவர்களை நேசிக்கணும். அதான் அவர் சொன்னது, நான் உங்களிடத்தில் மனுஷன்னா அப்படித்தாங்க. அவருக்கே அப்படி நடந்துச்சுன்னா, எஜமானிக்கே நடந்துச்சுன்னா வேலைக்காரர்கள் கட்டாயம் நடக்கும். நான் சொன்னது புரியுதுங்களா? பேதுரு சொல்லுகிறாரு, காலை கழுவக்கூடாதுங்கிற ஆண்டவர் சொல்கிறாரு, கால்களை கழுவுன என்னிடத்தில் பங்கில்லைங்கிறாரு. இதில் ஒரு காரியம் இருக்குது. லீடர்ஷிப் என்பவர் எப்பொழுதுமே தன் கீழே இருக்கிறவர்களுக்கு கால் கழுவுறவராய் அவர்கள் ஊழியம் செய்கிறவராக இருக்கணும். 2 காரியம் யூஸ் பண்ணுறாரு. கவனிச்சு வரீங்களே? ஒன்று தண்ணி, இன்னொன்று டவல். கவனிச்சு வாங்க, அடுத்த வாரம் பேசுவோம். ஒன்று தண்ணி யூஸ் பண்ணுற, இன்னொன்று டவல் யூஸ் பண்ணுற. முதல்ல விலைக்கு சொல்கிறக்கும்படி எப்படி நம்ம முற்றிலுமாக கழுவப்பட்டிருக்கிறோங்கிறத சொல்லிடுறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1 வாங்க. எப்படி நம்ம முற்றிலுமாக பூர்ணமாக கழுவப்பட்டிருக்கிறோம், சுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் சிலுவையில் செய்த கிரியினாலே நாம் பூர்ணமாக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:5 உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமை என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. ஆமென். எடுத்தோன்னு சொல்றார் இல்லையா, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி. இந்த கழுவிங்கிற வார்த்தை லூவோங்கிற ஒரு கிரேக்க வார்த்தை. அதை போட்டா நம்ம எதே சொல்கிறேன்னு சொல்லிடக்கூடாது, அதனால தான் எல்லாமே சொல்லிடுறேன். லூவோன்னா டு பேத், குளிக்கிறது, வாஷ் பண்ணுறது. ஆனால் பிரதானமானது இது டைகர் சொல்கிறது. ஸ்ட்ராங் சொல்லும் பொழுது குளிக்கிறது மட்டும்தான் சொல்கிறாரு. தமது ரத்தத்தினாலே நம்மை பாவங்கள நம்மை கழுவினா முற்றிலுமாக குளிப்பாட்டி. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இன்றைக்கி நம்ம குளிக்கிறது குளிச்சிட்டிங்களான்னு சொன்னோம், உடம்பு குளிச்சேம்மாங்க. அது குளிக்கிறது இல்லை, தெரியுமா? உடம்பு குளித்தேன், மேலுக்கு குளித்தேன். குளிக்கிறதுனா கம்மாயில் போய் டைவ் அடித்து முங்கிட்டு வெளியே வர்றது. அதான் நம்ம இப்போ தான் பக்கெட்டு செம்பு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ போனோமா, கம்மாயை பார்த்தோமா, குளத்தை பார்த்தோமா, சர்ன்னு இறங்கணுமா, அதான் கழுவி. அந்த அன்னைக்கு மக்களுக்கு தெரியும். இன்றைக்கி உடம்பு குளிக்கிறது கிடையாது. குளிக்கிறதுனா முழுக்க நனைகிறது. அப்போ ரத்தத்தினாலே நம்ம முழுக்க கழுவி நம்முடைய உள்ளான மனிதனில் கழுவப்படாத இடம் ஒன்றுமே கிடையாது. முழுக்க கழுவி இருக்கிற. கவனிக்கிறீங்க? 1 Corinthians 6 சொல்கிறாரு, எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைங்கிறார். கவனிங்க, எல்லாரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறார். யார் சுதந்திரிக்க மாட்டாங்கிறார். 1 Corinthians 6 வாங்க. 1 Corinthians 6:9 அநியாயக்கார தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. யார் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 சொல்லும் பொழுது பொய்யர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரிக்க மாட்டாங்க, அக்கினி கடலுக்குள்ள போவார்ங்கிறார். பொய்யர், பொய் சொல்லிங்க, பொய் சொல்லலன்னு சொன்னாவே நீங்க பொய் சொல்லிட்டீங்கன்னு அர்த்தம். பொய்யர் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாங்க, அழியாத அக்கினி கடலுக்குள்ள போவார்ங்கிறாங்க. இல்லை, கவனிங்க கவனிங்க, உடனே நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் பொய் சொன்னாலும் நீங்கள் பொய்யர் கிடையாது. என்னுடைய அடையாளம்ங்கிறது பொய்யன் கிடையாது. என்னோட அடையாளங்கிறது நீதிமான். என்னுடைய நீங்கள் பொய்யோடு உங்கள் அடையாளம் கிடையாது. நான் நீதிமான். சில நேரத்தில் நான் பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் நான் பொய்யன் கிடையாது. அடையாளம் எதோட அடையாளப்படுத்துறான்னு பாருங்க.
கவனிக்கிறீங்க? சில இடத்துல பொய் சொல்லிக்கணும், உடனே மனம் மறந்துக்கிறோம். ஐயோ அப்படி செஞ்சிருக்க கூடாது, அப்படி சொல்லிக்கூடாது, மனம் மறந்துக்கிறோம். ஒரு பொய்யன் தான் பொய்யனாக பொய்யோடு அடையாளப்படுத்தப்படுகிறான். அதான் அவன் அடையாளம். அவன் தான் சொன்ன பொய்க்கு ஒரு நாள் வருத்தப்பட மாட்டான். விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் விபச்சாரம் பண்ணியிருக்கிறாங்களா? ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? பண்ணியிருக்காங்க. உடனே அவர்கள் விபச்சாரர்கள் கிடையாது, அவர்கள் நீதிமான்கள். விபச்சாரம் வேற. விபச்சாரங்கிறது ஒரு உபச்சாரத்துக்கு மேல இன்னொரு உபச்சாரம் செய்கிறவன். அந்த எண்ணத்திலிருந்து செயல்ல இருந்து அவன் மனம் திருந்த மாட்டான். ஒரு செயல் செஞ்சதுக்கு அப்புறம் இன்னொரு செயல் செய்வதற்கு அவன் தேடி போவான். ஆனா ஒரு நீதிமான் என்பவன் விபச்சாரம் கிடையாது, விபச்சாரி கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா? மெய்யான நீதிகளும் பரிசுத்திலும் அவனுடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாக இணைஞ்சிருக்கிறது. அவனை பார்த்து சொல்லுகிறோம் மனம் திரும்புகிறோம். ஏன்னா அவன் மனம் திரும்ப முடியும். ஏன்னா அவன் பொய்யனோ, அவன் விபச்சாரனோ, விபச்சாரியே கிடையாது, அவன் நீதிமான். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்களோட அடையாளம், நீங்க ஒரு செயலை செஞ்சவொடனே அடையாளம் மாறுறது கிடையாதுங்க. இப்போ இந்த டிராமாலாம் நடக்கும். பெரும்பாலும் டிராமாவில் ஆம்பளை வேஷம் போடுறது ஃபுல்லாக பொம்பளை பிள்ளைகள் தான் வேஷம் போடுறாங்க. ஆம்பளை வேஷத்தில் இருக்கிற ஃபுல்லாக பொம்பளை பிள்ளை. அன்னமே நீ ஆம்பளை அப்படின்னு சொல்ல முடியுமா? அவளை அடையாளம்ங்கிறது பெண். சில நேரத்தில் ஆணை போல நடந்திருக்கலாம். எத்தனையோ ஆண்கள் பெண்ணை போல நடந்திருக்காங்க, பெண் ஆண்களை போல நடக்கலையா? இன்னும் உங்களுக்கு வேலைக்கு சொல்கிறேன். எனக்கு அது ஒரு காரியம் மறந்தவன். என் கூட கணேச பாட்டி ஒருத்தர் படித்தான். இருக்கா? அவன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸு. நான் படித்த காலேஜில் வந்து எல்லாருமே கம்பல்சரி ஹாஸ்டல். காலையில் 5:30 மணிலேருந்து 7 மணி வரை படிக்கணும். எவன் படிப்பான்? ஆனால் படிக்கணும், புத்தகத்தை திறந்து வச்சுருக்கணும். சாயங்காலம் 1.5 மணி நேரம் படிக்கணும், கம்பல்சரி படிக்கணும். படிக்க மாட்டோம். இந்த அப்போ இந்த டிவி வரும் பார்த்தீங்கன்னா, தூர்தர்ஷனில் அதே மாதிரி பேசக்கூடாது. என் பக்கத்தில் ஒருத்தர் இருப்பான், கணேச பாண்டி. அவன் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்டடிக்கு உட்காருவான். ஃபிசிக்ஸ். அவன் லேடிஸ் மாதிரியே பேசுவான், லேடிஸ் மாதிரியே பிஹேவ் பண்ணுவான். அவன்கிட்ட அடிக்கடி சொல்லுடே, கணேச பாண்டியா நீ ஆம்பளடாமே, ஆம்பளை மாதிரி நடடா, ஆம்பளை மாதிரி பேசுகிறா, ஜிம்முக்கு போடா சொன்ன உடனே அவன் என்ன சொல்கிறதெல்லாம் செஞ்சான். செகண்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் ஆம்பளை மாதிரி சும்மா கட்டு மஸ்த் ஆகிட்டான். நான் ஆம்பளைன்னு சொன்னதுனால கணேச பாண்டியா ஆம்பளையாக மாறிட்டானா? அப்படின்னா எத்தனை பேர் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு வச்சு பொம்பளை பிள்ளை ஆம்பளையாக மாற்றிடலாம். கணேச பாண்டியா ஆம்பளை, பொம்பளை மாதிரி நடந்தான். அவன் பொம்பளை மாதிரி நடந்ததுனால என் பொம்பளை கிடையாது. புரியுதா? நீங்க நீதிமான். சில நேரத்தில் அநீதிமானை போல நடந்தால் கூட நீங்கள் அநீதிமான் நீதிமான். அதனால தான் உங்களை மனம் திரும்ப சொல்கிறோம். ஒரு பாவியை பார்த்து விபச்சாரத்திலிருந்து பொய்யிலிருந்து வெளியேவான்னு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா முடியாது அவனால். அவனை என்ன செய்யணும்? இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளணும் சொல்லணும். அவனோட அடையாளத்தை மாற்றணும். நான் சொல்றது புரியுதுங்களாங்க? அடையாளத்தை மாற்றுறதுக்கு அப்புறம் செயல் மாறுது. கீழே வாசிங்க, 11 வாசிங்க. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். எப்படிப்பட்டவர்களாய்? மேலே உள்ள காரியங்கள்லாம், அதாவது விக்கிர ஆராதனைக்காரன், விபச்சாரன், கொள்ளக்காரன், இதெல்லாம் இருந்தீங்கிறார். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். சொல்றாரா? முன்னாடி அப்படி இருந்தீங்க, ஆனா இப்பொழுது கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இவன் விபச்சாரமே பண்ணலையா? பண்ணா. கழுவப்பட்டீர்கள், சுத்தி இருக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டீர்கள். இவன் போய் கோயிலில் இருக்கிற பெண்களோடு உபச்சாரம் பண்ணான். அவனுக்கு தான் கீழே பேசுறாரு, பேசியோடு இசைந்திருக்கிறவன் அவரோட ஒரே சரீரமா இருக்கான்னு தெரியாதா? நீ தேவனோட ஆலயமா இருக்குன்னு தெரியாதான்னாரு. சொன்னது புரியுதுங்களாங்க? ஒருவேளை சில தவறான காரியங்கள் வாழ்க்கையில் இருந்தால் கூட உங்களோட ஆவி முற்றிலுமாக கழுவப்பட்டிருக்கிறது, மீட்கப்பட்டிருக்கிறது, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. கழுவப்பட வேண்டியது ஒண்ணு, என் எண்ணங்கள் கழுவப்படணும்,
என் சிந்தைகள் கழுவப்படணும். நான் பாவி அல்ல, நான் நீதிமான், நான் பரிசுத்தவான், தேவனுடைய பிள்ளை, தேவனுக்கு சுதந்திரன், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரன் எண்ணத்தை கொண்டு நான் திரும்ப திரும்ப என்னை கழுவணும். நான் மறுபடியும் ரட்சிக்கப்படக்கூடாது. ஒரு முறை ரட்சிக்கப்படுறோம், முற்றிலுமாக குளிக்கிறோம். நான் சொன்னது புரியுதுங்களாங்க? வெளியே போகிறீங்க, ஒரு சகதியில் காலை வச்சுட்டீங்க, சாணியில் காலை மிதிச்சிட்டீங்க, உடனே என்ன பண்ணுவீங்க? குளிப்பீங்களா கழுவுவீங்களா? அவ்வளோதான். உலகத்தில் நடக்கிறோம், உலகத்தில் நடக்கிறது, உலகத்தின் தீட்டுகள், உலகத்தின் எண்ணங்கள் நம்ம இடத்துல வருது. வந்த உடனே மறுபடியும் பிறக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மறுபடியும் பிறந்துட்டோம், கழுவப்பட்டோம், சுத்திகரிக்கப்பட்டோம், நீதிமானாக்கப்பட்டோம். அதான் அடையாளம். இப்போ என்ன செய்யணும்? கழுவப்படணும். இல்லை என்ன கழுவப்பட வேண்டிய அவசியம் கிடையாதுன்னா அவரோட ஃப்ளோவாக முடியாது. கழுவப்படுறதுக்கு இடம் கொடுக்கல, யார் உங்களை சுற்றி இருக்க இடம் கொடுக்கலாம், காண்டம்னேஷன் வரும், குற்ற உணர்வு, அவமானத்தின் உணர்வு, கில்ட் உண்டும். கில்ட் வந்த உடனே நீங்கள் அவரோட நடக்க மாட்டீங்க, அவரோட பின்னாடி போயிருவீங்க. சொல்கிறது புரியுதுங்களா? அவரோட நீங்கள் வாக் பண்ண முடியாது. குற்ற உணர்வு உங்களுக்கு பின்னாடி இழுத்துரும். முதல் காரியம் என்ன? தண்ணி. எபேசியர் எடுங்க. எதை கழுவுறது? ரத்தத்தினால குளிச்சாச்சு. கழுவுறது எதை கொண்டு? தண்ணி கொண்டு. எபேசியர் 5:26. அது திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். தமக்கு முன் கரைதிரை முதலானவைகள் ஒன்றுமில்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையான சபையை அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு. கர்த்தர் நம்மை பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் கரை திரை இல்லாத மகிமையான சச்சாதான் பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் எப்படி பார்க்கிறார்? அதை திருவசனத்தை கொண்டு 26, அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. திருவசனத்தை கொண்டு இருக்கு இல்லையா? திரு வசனத்தை கொண்டு. இந்த வசனங்கிற வார்த்தை ரேமா. ரேமான்னு என்ன? சும்மா சொல்லுங்க. ரேமானா ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட். இது லோகாஸ், இது ரிட்டன் வேர்ட் ஆஃப் காட். ரேமானா ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட், பேசுகிற வார்த்தை. லிட்ரலா உயிர்ப்பிக்கப்பட்ட வார்த்தைன்னு சொல்றோம், ஆனால் லிட்ரலா பேசுகிற வார்த்தை, ஸ்போக்கன் வேர்ட் ஆஃப் காட். கர்த்தர் நம்ம எப்படி கழுவுறாருன்னா வார்த்தையை கொண்டு நம்ம பேசுறார். நான் சொன்னது புரியுதுங்களா? உங்க மனைவி எப்படி உங்களுக்கு முன்பாக கரை திரை முதலானவெல்லாம் பெர்ஃபெக்ட் மனைவி எப்படி நிறுத்தணும்? அறிவில்லாதவளே, புத்தி இல்லாதவளே, உன்னை கட்டினதுக்கு ஒரு எருவு மாடை கட்டியிருக்கலாம். அவருக்கு ஒரு ஜோக்கு வந்துச்சு, உன்னை கட்டுறதுக்கு எருவு மாடை கட்டியிருக்கலாம். உடனே அந்த அம்மா சார், உங்களுக்கு கிடைக்காது எனக்கு கிடைச்சுங்க, உங்களுக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை, எனக்கு அந்த கொடுப்பனை கிடைச்சிருக்குங்க இருக்கு. அப்படி இல்லை. உன்னத பாட்டில் சொல்றாரு பார்த்தீங்களா? என் பிரியமே, என் ரூபவதியே, உன்னில் பழுதொன்றும் இல்லைங்கிறார் பார்த்தீங்களா? அப்படி பேசணும். இப்படியா சச்சு பேசுறாங்க வீட்டில்? ஏய் எங்கேடி இருக்க? ஏய் எப்படி எப்படி நிறுத்துறார்? பேசுறார். நல்ல வார்த்தைகளை கொண்டு நம்ம பேசுறார். ஒருவேளை குறைவா இருந்தா கூட நீதிமானேன்னு பேசுறார். கிதியோன் அன்னைக்கு பயந்தாங்கோலியா இருக்கும் பொழுது பராக்கிரமசாலியான்னு கூப்பிட்டார். எப்படி நம்மை தமக்கு முன்பாக நிறுத்துறாருன்னா பேசுறார், வார்த்தையை கொண்டு பேசுறார். வார்த்தையை கொண்டு பேசுகிறதே தண்ணீரை கொண்டு பேசுறான்னு இருக்கு. யோவான் 17:17 சொல்லுகிறது, வாசிங்களேன். உம்முடைய சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கணும். வசனமே சத்தியம். சத்தியத்தினால் அவர்களை பரிசுத்தமாக்கும்னா செட் அப்பார்ட் பண்ணும், வேறு பிரியும். இந்த உலகத்திலிருந்து அவர்களை முற்றிலுமாக வேறு பிரியும், பரிசுத்தப்படுத்தும். எப்படி பரிசுத்தப்படுத்துறார்? வசனத்தை கொண்டு, வசனமாகிய சத்தியத்தை கொண்டு, வார்த்தையை கொண்டு, தண்ணியை கொண்டு. ஒரு முறை டோட்டலா கழுவப்பட்ட ரத்தத்தினால திரும்பி என்ன செய்கிறார்? பேசுறார், வார்த்தை கொண்டு பேசுறார். வசனத்தை கேட்கும் போதே சுகமானவங்களா இருக்கான் தெரியுமா? நான் ஒரு சாட்சி போடலாம்னு நினைச்சேன். எப்படி அந்த எனக்கு
காப்பி பண்ணி நம்ம குரூப்பில் போட முடியல என்னால். ஒரு பிரதர் அனுப்பியிருந்தார், ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கிறாரு. நல்லா உருப்படாமல் போயிடுவேன் நினச்சேன் பாஸ்டர், எனக்கு கடை ஆரம்பிச்சிருக்கேன், என் மனைவி தீராத வியாதியில் இருந்தா சுகமாயிட்டாங்க, என் மகளுக்கு வேலை கிடச்சிருக்கு, என் பையன் நல்லா படிக்கிறான், ஒன்றும் இல்லை பாஸ்டர் டெய்லி கேட்பேங்கிறார். கேட்குற வசனம் ஒன்றும் இல்லை. யாரும் உங்களுக்கு யாரும் கூட சொல்லலாம், நம்மளோட யூடியூப் சேனலில் ஹரி கர்விங்னு ஒரு ஒரு கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த சகோதரன் கேட்கறதுனாலே பரிசுத்தமாகலாங்க. கர்த்தர் எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார்? வார்த்தையாகிய தண்ணீரை கொண்டு கழுவுறா. முற்றிலுமாக கழுவப்பட்டோம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ, அவரோடு கூட எழுப்பப்பட்டோம், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரப்பட்டிருக்கிறோம். ஒரு கரையானவனை குறையானவனை தனக்குள்ள வச்சிருக்க மாட்டார், முற்றிலுமாக கழுவி வச்சிருக்கிறார். முதல் காரியம் தண்ணி. இரண்டாவது டவல் லினன் துணி. ஏதோ ஒரு துணி இல்லை, லினன் துணி. லினன் துணியின் புரியலன்னா ட்ரூத் முழுக்க வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். இயேசு தண்ணீரை கொண்டு கழுவுறார். அதுக்கப்புறம் லினன் துணியை கொண்டு சணல் நூல் தரிக்கப்பட்ட ஒரு டவலை கொண்டு துடைக்கிறார். அப்போ சணல் நூல் எதை ஒன்று காமிக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறது இல்லையா? லேவியராம் தோர்வோம் கழுவுறது மட்டும் இல்லைங்க, அப்புறம் துடைக்கிறார். கழுவவும் துடைக்கவும் தொடங்கினான் இருக்கு. லேவியராம் 19, லேவியராகம் 19:19. என் கட்டளைகளை கை கொள்வீர்களாக, உன் மிருக ஜீவன்களை வேற ஜாதியோட பொழிய விடாயாக, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாக, சணநூலும் கம்புளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்பாயாக. சணநூலுங்கிறதா இது லினன். லினன் ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க இல்லைங்க, லினன்னா சணல் நூல். சணல் நூலும் கம்புளி நூலும் கலந்த வஸ்திரத்தை உடுத்தாதிருப்ப. ரெண்டு மிக்ஸ் பண்ணி உடுத்தாதங்கிறாரு. மேலே சொல்றாரு, உன் வயலிலே வெவ்வேறு வகையான விதைகளை கலந்து விதையாக. இருதயத்தில் விசுவாசத்தை தவிர வேறு எதுவுமே விதைக்கூடாது. அந்த சொன்னார் பற்றி எவீரை பார்த்து, விசுவாசம் உள்ளவனாக மாத்திரம் இருந்தார் பார்த்தீங்களா? விசுவாசத்தை தவிர இருதயத்துக்குள்ள வேறு எந்த விதையும் விதைக்கூடாது. கவலையின் விதைகள், அவிசுவாசத்தின் விதைகள் உள்ள விதைச்சோம்னா இருதயத்தில் விசுவாசம் வேலை செய்யாது. கொஞ்சோன்னு விதை இருந்தால் போதும். அவிசுவாசமே இல்லாமல் கொஞ்சோன்னு சத்தியம் தான் கேட்டோம்னா கூட, உன் விசுவாசம் கடுகு விதை அளவு இருந்தால் கூட, இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து பிடுங்கி வேரோடு கடலில் நடப்படுவா என்று சொல்ல நீ சொன்னபடி நாகுனாரு. பெரிய விசுவாசம் இல்லை, கடுகு விதை. அந்த விதை மட்டும்தான் இருந்தால் போதும். அவிசுவாசம் வந்துருச்சுன்னா ரிஸ்க்கு. இங்கே சொல்றாரு, சணல் நூலையும் அதாவது லினனையும் உள்ளையும் மிக்ஸ் பண்ணி உடுத்தாதங்கிறாரு. எசேக்கியேல் வாங்க, எசேக்கியேல் 44, எசேக்கியேல் 44:16. இவர்களின் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பார்கள், இவர்களே எனக்கு ஆராதனை செய்ய என் பீடத்தில் கிட்டி வந்து என் காவலை காப்பார்கள். உட்பிரகாரத்தின் வாசலுக்குள் பிரவேசிக்கிற பொழுது சணநூல் வஸ்திரத்தை உடுத்திக் கொள்வார்களாக. அவர் உட்பிரகாரத்தின் வாசலிலும் உள்ளேயும் ஆராதனை செய்ய ஆட்டுமயிர் உடுப்பை தரிக்கலாகாது. அவர்களுடைய தலைகளில் சணநூல் குல்லாக்களையும் இடையில் சணநூல் சல்லடைகளையும் தரிக்க வேண்டும். வேர்வை உண்டாக்கத்தக்கதொன்றையும் அறையிலே கட்டக்கூடாது. அதாவது என் சமூகத்துக்குள்ள வரும் பொழுது வேர்த்து கொட்டக்கூடாது உனக்கு. அதாவது சணல் லினன் போடணும், உள் போடக்கூடாது. உள் போட்டால் வேர்த்துருங்கிறார். சொன்னது புரியுதுங்களா? லினன் எது காமிக்குதுன்னா, இதை மனதில் வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தின விசேஷம் வாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 19:7 வாசிக்கிறேன். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதியே. அந்த மெல்லிய வஸ்திரம் போட்டிருக்கு. இது டிரான்ஸ்லேஷன். இது தமிழை தவிர மற்ற எல்லாத்துலேயும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் இருக்கணும், தமிழ் பைபிளை தவிர நான் எதுவுமே படிக்க மாட்டேன்னு நினச்சிங்கன்னா நிறைய ட்ரூத் உங்களுக்கு தெரியாது. கடைசி மட்டும் படிக்கிறேன். ஃபார் த ஃபைன் லினன், அதாவது அந்த மெல்லிய வஸ்திரம், இஸ் த ரைச்சஸ்னஸ் ஆஃப் சயின்ஸ். அந்த மெல்லிய வஸ்திரங்கிறது பரிசுத்தவான்களுடைய நீதியே. அந்த லினன் துணி அவள் போட்டிருக்கா, ஒரு லினன் துணி போட்டிருக்கா.
அவர் மணவாளன், நான் மணவாட்டி. இப்போ நம்முடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறது. கடைசி நாளில் நம்மளோட ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் அவரோட இணைக்கப்படும் பொழுது நம்ம முழுக்க எப்படி இருக்கும் என்றால், அவர் நம்ம கொடுத்த நீதியினால் ஆவி ஆத்மா சரீரம் முழுதும் நிற்போம். சொன்னது புரியுதுங்களா? லினன் எதுக்கு அடையாளமாக இருக்கு? அவர் உங்களுக்கு கொடுத்த நீதிக்கு அடையாளமாக இருக்கிறது. உள்ள எதுக்கு அடையாளமாக இருக்குன்னா சுய நீதிக்கு அடையாளமாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும் பொழுது நீங்க பாடுபட்டு வேர்வை சிந்தி ஊழியம் செய்ய விரும்பல. அவர் உங்களோட மாம்சம் வேலை செய்யக்கூடாது, ஸ்பிரிட் வேலை செய்யணும். அந்த மோசையின் காலத்தில் அந்த செடி எரியுது, ஆனால் எரியலை. ஊழியம் செய்யணும், களைச்சிடக்கூடாது. அப்படியே உள்ள ரெஸ்ட் இருக்கணும், வெளியே வேலை செய்யணும். மக்களுக்கு வேலை செய்யும் போது மாம்சத்தில் வேலை செய்யக்கூடாது, உள்ள ரெஸ்ட்டில் வேலை செய்யணும். மாம்சம் அந்த அதில் ஃப்ளோ ஆகணும். நான் சொன்னது புரியுதுங்களா? என் சமூகத்துக்கு வரும்போது வேர்த்தரக்கூடாது. வேர்த்தரக்கூடாதுன்னா பாஸ்டர் வேர்க்கிறது நல்லதானே, ஜிம்முக்கு போனால் வேர்க்குது இல்லை. அதாவது இனி வேர்வையினால் அப்பம் புசிப்பாயினார் பார்த்தீங்களா? கடின உழைக்கிறத பற்றி பேசுறது. படாத பாடுபட்டு மாடா உழைச்சு நான் ஆண்டவருக்காக பற்றி எரிகிறேன். அவர் எரியணும் உங்களுக்குள்ள, நீங்கள் எரிஞ்சு சாம்பலாயிடக்கூடாது. நான் சொன்னது புரியுதுங்களாங்க? அவர் தன் ஒரு திரியில் எண்ணெய் இருக்கிற வரை திரி எரியா, தெரியுமா? என்னங்க, எண்ணெய் போனால் தான் கருகல் வாசம் வந்துடும். நிறைய இடத்துல கருகல் வாசம் வருதுன்னா என்ன அர்த்தம்? எண்ணெய் இல்லைன்னு அர்த்தம். அவர் எரியணும், அவரோட நம்ம ஃப்ளோ ஆகணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அப்போ லினன் எதுக்கு அடையாளம்? தேவன் கொடுத்த நீதிக்கு அடையாளம். அந்த நீதியிலேயே ஸ்திரப்பட்டிருக்கிறோம் என்றால் நீதியின் உணர்வுலாம் இருக்குன்னா அதோட ஃப்ளோவாக முடியும். தீமை நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். சில நேரத்தில் பாவ எண்ணங்கள் பாவ சிந்தைகள் வருது. மனது சில நேரத்தில் அழுக்கடைஞ்சிருது. சில செயல்கள் செய்யும் பொழுது செய்யக்கூடாத காரியங்களை செஞ்சிடும். நல்லா கவனிங்க, பாவம் ஒரு காலத்தில் நல்லது கிடையாது. பாவனோட மனதை தீட்டுப்படுத்தும், காயப்படுத்தும். உங்களையும் காயப்படுத்தும், மற்றவர்களையும் காயப்படுத்தும். சொல்கிறது புரியுதுங்களா? ஆனால் நீங்கள் பாவம் செஞ்சாலும் செய்யாட்டாலும் கர்த்தரை நேசிக்கிறதுலேருந்து ஒரு துளி கூட குறைய மாட்டார். நான் சொல்கிறது, நீ பாவம் செஞ்சுட்ட அப்பாலா போ சாத்தானு சொல்ல மாட்டார். நீங்கள் செய்கிற செயல்கள் தேவனை அதிகமாக நேசிக்க வைக்கவும் செய்யாது. நீங்கள் செய்கிற செயல்கள்லாம் கர்த்தர் உங்களை கம்மியாக நேசிக்க வைக்கவும் செய்யாது. ஆண்டவர் நம்ம நேசிக்கிற அன்பு நிபந்தனையற்ற அன்பு. அதெல்லாம் சொல்ல, நான் உங்களை நேசிக்கிறது போல அந்த அன்பு ஒரு நாள் மாறாது. ஆனால் நாம் பாவம் செய்கிறோம், பாவத்துக்கு இடம் கொடுக்கணும்னா பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோம். ஒரு அல்பமான தோற்கடிக்கப்பட்டவனுக்கு நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுவதற்கு இடம் கொடுக்குறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? மனசாட்சி சுத்திகரிக்கணும். சுத்திகரிக்கணும்னா ரத்தத்தினால கழுவப்பட்டது மட்டுமல்ல, வார்த்தையினால கழுவப்பட்டுட்டு இருக்கணும். எப்படி 9 ஏன் டவல் வேணும்? இந்த உலகத்தோட மனது அப்பப்போ கான்டாக்ட் பண்ணுது. கான்டாக்ட் பண்ணும் பொழுது உலகத்தின் எண்ணங்கள் சிந்தைகள் வரும் பொழுது மனது கரைப்படும் பொழுது எப்படி 9 சொல்றாரு, 14 நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் மனசாட்சியை செத்த கிரியிலற சுத்திகரிப்பது நிச்சயம். அதில் காரியத்தை அடுத்த வாரம் பேசுகிறேன். இதில் மனசாட்சி செத்த கிரியிலற சுத்திகரிக்கப்படுவது ரொம்ப அவசியம். இன்றைக்கி எத்தனை மக்கள் ஊழியம் செய்தவர்கள், தேவனுக்காக நல்லா வாழ்ந்த மக்கள், ஒரு காலத்தில் ஆண்டவருக்காக ஃபயராக இருந்த ஆட்கள், இப்போ கர்த்தரோடு அவங்க வாழ்கிறது கிடையாது, சபைக்கு போகிறது கிடையாது, வசனம் கேட்குறது கிடையாது, குளிர்ந்த நிலைக்கு அப்படி போயிட்டாங்க. ஏன் போயிட்டாங்கன்னா, எதையோ ஒரு செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சுட்டாங்க. இனி ஆண்டவருக்காக வாழ்வதற்கு தகுதி இல்லாதவங்கிறாங்க. நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் உங்களுக்குள்ள அவர் கொடுத்தாரு பார்த்தீங்களா, நீதி என்கிற ஈவு, அது மாறவே மாறாது. அது நீங்கள் கிரியை செஞ்சு பெறலை, கவனிக்கிறீங்க? கிரியை செஞ்சு பெறாதனால கிரியின் மூலமாக மெயின்டைன் பண்ணவே முடியாது. அது சொல்றது புரியுதா? கிரியினால் பெறலைங்க, கிரியினால் மெயின்டைன் பண்ணவும் முடியாது. அது விசுவாசத்தில் உள்ள நீதிமானாக தான் இருக்கணும். இப்போ என்ன செய்யணும்? அந்த மனிதனுக்கு அவன் நீதிமானாக இருக்கிறான், அவன் பரிசுத்தமானாக இருக்கிறான், இன்னும் தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கிறான்ங்கிற வசனத்தை கொண்டு அவனுக்கு சொல்லி நீதி என்கிற டவலை கொண்டு அவனை தொடச்சிட்டோம்னா திரும்பி நடந்துருவாங்க. இல்லாட்டா குற்ற உணர்வு வந்துடும், அவமானத்தின் உணர்வு வந்துடும், பாவ உணர்வு வந்துருச்சுன்னா பாம்பு நக்கும். காலில் தூசி பட்டுச்சுன்னா
பாம்புடைய உணவு என்னங்க? தூசி. சபைக்கு வந்துச்சுன்னா தூசி தெரியக்கூடாது, தூசி படிந்தவனை கழுவணும். நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் இன்னைக்கு நம்ம துடைக்கிறார், பாவங்களை துடைச்சு பாவ உணர்வுலேருந்து வெளியே கொண்டு வந்து தன்னோட நடக்க வைக்கிறார். வாசிப்போம் 1 யோவான் 3 வாங்க. எப்படி துடைக்கிறார்னா, நமக்குள்ள நீதிமானாக இருக்கிறோம், பரிசுத்தமானாக இருக்கிறோம், கழுவப்பட்டவனாக இருக்கிறோம், இன்னும் தேவனுடைய பிள்ளையாக தான் இருக்கிறோம்னு சொல்லி தான் கழுவுறாரு. 1 Corinthians 6 சொல்றாரு பார்த்தீங்களா? விபச்சாரம் பண்ணுறாங்க, எப்படி கழுவுறாரு? நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர் என்றுங்கிறாரு. இருந்தான்னு சொல்லலை, இருக்கிறார். 1 யோவான் 3:20 நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால் தேவனுடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தை அறிந்திருக்கிறார். அடுத்து, பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் தேவனிடத்தில் தைரியம் கொண்டது. காண்டம்னேஷன் இருக்கு, தப்பு பண்ணிட்டோம், சரியில்லை அப்படின்னு குற்ற உணர்வு இருந்துச்சுன்னா கர்த்தரை விட்டு விலகி போயிடக்கூடாது. கர்த்தர் நம்ம இன்னமும் நேசிக்கிறார். அவர்களை முடிவு பரியந்தம் நேசித்தார் இருக்கு சொல்றா இல்லையா? புரியுதாங்க? கழுவ முடியாதவர்களை கழுவினார், நேசிக்க முடியாதவர்கள் நேசித்தார். இன்னும் குற்ற உணர்வுக்கு நான் சரியில்லை, நான் செய்யக்கூடாத காரியத்தை செஞ்சிட்டேன், இனி கர்த்தரை பயன்படுத்த மாட்டார், என்னை நேசிக்க மாட்டார், இனி கர்த்தருடைய கரத்தில் நான் உபயோகவே பட முடியாதுன்னு நினைச்சிங்கன்னா நீதியை குறித்த சத்தியத்தை கேளுங்க. நான் நீதிமானாக இருக்கிறேன், கர்த்தர் இன்னும் என்னை நேசிக்கிறார், இன்னும் எனக்காக வைத்திருக்கிற நித்திய நோக்கங்கள் மாறுவதில்னு நினைச்சிங்கன்னா தண்ணி கொண்டு கழுவப்படுகிறது, டவல் வச்சு துடைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். சில மக்கள் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, நான் எவ்வளோ முறை தாங்க கர்த்தரை மன்னிப்பார்? எல்லாத்துக்கும் அளவு இருக்குங்க. எவ்வளோ பாவம் பண்ணிட்டேன் தெரியுமா என்ற ஒரு பிரசங்கர் சொன்னார். ஏண்டல்ல அவர் சர்ச்சில் பேசும்போது உட்காந்துருந்தேன். எல்லாருக்கும் கழுவுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ரத்தம் இருக்குது, அந்த ரத்தத்தை தாண்டி நீங்கள் பாவம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கழுவுறதுக்கே ரத்தம் இல்லாமல் போயிருந்தார். அவர் அந்த விஞ்ஞானத்தை எங்கேருந்து கற்றுக்கிட்டாருன்னு தெரியல, புது PhD ஒரு தீசிஸ் எழுதியிருக்கிறார். அவர் உங்களை முற்றிலுமாக கழுவி இருக்கிறார். அவர் உங்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார், முற்றுமுடிய நேசிக்கிறவராக இருக்கிறார். ஏசிட்ட ஒருத்தன் பேதுரு கேட்டார், என் சகோதரன் எனக்கு விரோதமாக பாவம் செய்தால் எத்தனை முறை மன்னிக்கிறேன்னாரு. எத்தனை முறை? ஒரே நாளில் 7 × 70 முறைனார். ஒரு நாள்லங்க, ஒரே நாளில் 490 முறை மன்னினார். அவர் தன் மற்றவனை மன்னிக்க சொல்றாருன்னா நம்ம மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார். நம்மளும் சில நேரத்தில் தவறு செஞ்சிருக்கலாம், தவறான எண்ணங்கள் வந்திருக்கலாம், தவறான செயல்கள் செஞ்சிருக்கலாம். அப்படி இருந்தாலும் உங்கள் நீதி உங்களை விட்டு எடுக்கப்படுவது கிடையாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்று அந்த அடையாளத்தில் தூக்கி எறியப்படுவது கிடையாது. இன்னும் தேவனுடைய பிள்ளை தான், நீதிமான் தான். கர்த்தர் இன்னமே கழுவுறாருங்க, நேசிக்கிறாருங்க. நீங்கள் அவரை விட்டு போனால் கூட அவர் பின்னாடி வராரு. ஆனால் சபையில் தான் சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு நிலன் வஸ்திரமே இருக்காது, அவங்களுக்கு இருக்கிறதெல்லாம் கம்பளி மட்டும்தான் இருக்கும். இவங்களை எப்படி கர்த்தர் நேசிப்பார், அவங்களை எப்படி கர்த்தர் நேசிப்பார்? உங்களை எப்படி நேசிச்சாரு? உங்களை எப்படி நேசிக்கிறாரோ அதான் அவங்களே நேசிக்கிறாரு. கடைசியாக வாரியம் சொல்லி முடிக்கிறேன். பேதுரு கர்த்தர் எப்படி ரெஸ்டோர் பண்ணார்னு சொல்கிறேன். பேதுருட்டு சொன்னார் பார்த்தீங்களா, இப்பொழுது உனக்கு தெரியாதுன்னார் இல்லையா, பின்னாடி உனக்கு தெரியினார். யோவான் 13 புதிய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையில் கட்டளையும் பேசுகிறாரு. அந்த கட்டளையை பற்றி தான் அவர் இங்கே செய்முறையில் காமிக்கிறார். இந்த கட்டளை எப்படிப்பட்டதுன்னா, நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறது போல நீங்கள் ஒரு இடத்தில் அதை செஞ்சு காமிக்கிறார். அவன் விலகி போனால கவனிங்க, கர்த்தர் நம்முடைய கால்களை கழுவுறது மட்டுமல்ல, நீங்களும் ஒவ்வொருடைய கால்களையும் கழுவணும். கண்டம் பண்ணக்கூடாது. தவறு பண்ணிட்டான்னா கழுவணும், துடைக்கணும். துணி இல்லை, நான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வரும்போது உங்கள் கால்களை நான் கழுவுறேன். உங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது, மனது சுத்திகரிக்கப்படுகிறது, எண்ணங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. வாசிப்போம் 13:35. நீங்கள் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனாலே நீங்கள் என்னுடைய சீசர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ எங்கே போகிறீர் என்றான். இயேசு உனக்கு பிரதியுத்தரமாக, நான் போகிற இடத்துக்கு நீ இப்பொழுது என் பின்னே வரக்கூடாது, பிற்பாடு என் பின்னே வருவாய் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நான் இப்பொழுது உமக்கு பின்னே ஏன் வரக்கூடாது? உமக்கா என் ஜீவனையும் கொடுப்பேன் என்றான். இயேசு உனக்கு பிரதியுத்தரமாக, எனக்கா உன் ஜீவனையும் கொடுப்பாயோ? சேவலுக்குறதுக்கு முன்னே நீ என்னை 3 தடவை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு
சொல்லுகிறேன், எங்கே போகிறே நான் வருவேங்கிறான். எங்கே போகிறார்? சிலுவைக்கு போகிறாரு. சிலுவை பாவங்களை சுமக்க போகிறாரு. பாவங்களை சுமந்து உயிர்த்தெழுந்து 3ஆம் நாள் பிதாவின் வலது பஸ்ஸில் உட்கார போகிறாரு. அவரை பின்பற்றுகிற நாமும் நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னே போனோம். நம் சுயத்தை அழித்து உள்ள இருக்க ஜீவன் ஃப்ளோ பண்ணுறது கிடைச்சிடும். கவனிக்கிறீங்களா இந்த சம்பவம்? ஆனால் கால் கழுவுறதை கவனிச்சு பாருங்களேங்க. கால் கழுவுறதை குறித்து யோவான் 13 மட்டும்தான் இருக்கு. ஆனால் அந்த சம்பவம் 4 சுவிசேஷத்தில் இருக்கு. சொல்றது யோவான் 13 மட்டும்தான் அவர் காலை கழுவுனார் தொடச்சார்னு இருக்கு. ஆனால் அந்த சம்பவம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4லையுமே இருக்கு. அங்கெல்லாம் பஸ்கா எடுக்கிறத பற்றி இருக்கிறது, பேதுரு பேசுகிறதுலாம் இருக்கு. லூக்கா பேருவான், லூக்கா 22, லூக்கா 22:31. இதெல்லாம் ஒன்று எந்த காலகட்டத்திலையும் கூட இருப்பேன் அப்படி சொல்கிறார். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு ஒருத்தர் கேட்டான். பிசாசு இல்லைங்க கேட்டது, சாத்தான். சாத்தான் வேற, பிசாசு வேற. நீங்க சந்திச்சதுனா பிசாசு, சாத்தான்னா ஹெட் குவார்டர்ஸோட ஹெட் ஆளு சைத்தான். நம்ம சொந்ததெல்லாம் பிசாசு, குட்டி குட்டி பிசாசு. சாத்தான்னா பெரிய ஆளு, கிங். அவன் தான் விழுந்ததுல டாப்பா இருக்கிறவன். சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாயிருக்கிறேன் என்றார். அவர் என்னை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவலுக்குதுக்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். அவனுடைய தோல்வியை பேசுறாரு. தோல்வி பேசுறதுக்கு மட்டும் குறைய சொல்றாரு. சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். நீ தோல்வி அடைந்தாலும் உன் விசுவாசம் தோல்ந்து போகாத அளவுக்கு வேண்டிக் கொண்டேன்னாரு. கவனிக்கிறீங்களா? நீங்க தோல்வி அடைந்தா கூட விசுவாசம் தோற்கக்கூடாதுங்க. வேதம் விசுவாசம் சொல்லும் பொழுது த ஃபைத்தை தான் பெருமாள் பேசுறாரு. த ஃபைத்னா விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்படுகிற குறித்து பேசுறாரு. ஒருவேளை நீங்க தோல்வி அடைந்தால் கூட நான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டேங்கிறதுல தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. தோல்வி அடைஞ்சானா? மறுதளிச்சாரா? திட்டமும் மையம் தொடங்கினார் இருக்கு. லூக்கா மத்தேயு 26:75 அதை பேசினதை கேட்டு, சேவல் கூறதை கேட்டு மனம் கசந்த அழுதான் இருக்கு. என்ன கூட பழகினவர், கூட நடந்தவர், போட்டில் ஒன்றா போனவர், பலகாரியம் செஞ்சவர். அவர் சொல்லும்போது லிட்டரலாக ஒரு அர்த்தத்தெல்லாம் சொன்னார். காட்டி கொடுக்க மாட்டேன், கடைசி வருவதுன்னு சொன்னார். ஆனால் நாம் தேவனை முடிவு வரைந்து நேசிக்கலை. தேவன் தான் நம்மை முடிவு வரைந்து நேசிக்கிறார். அவர் தான் கடைசி வரை நேசிக்கிறாருங்க. அதனால தான் சொன்னார், நான் நேசிக்கிறது போலன்னாரு. தோல்வியை சொன்னார். தோல்வியை சொல்றது மட்டுமல்ல, அந்த தோல்வியிலிருந்து நீ வெளியே வந்து குணப்படுவேன்னு சொன்னார். எப்படி குணப்படுவ? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு ஜெபிச்சேங்கிறார். நான் நீதிமானா இருக்கிறேன், பரிசுத்தமானா இருக்கிறேன், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், முழுவதும் கழுவப்பட்டிருக்கிறேன், இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளை தான்ங்கிறதுல அந்த ஃபெய்த்தில் உறுதியாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் வரக்கூட அத்தனை தோல்விகளையும் ஜெயிச்சு வெளியே வந்துடலாம். அதனால தான் சொன்னேன், இன்னைக்கு உனக்கு தெரியாது, ஆனால் பிற்பாடு தெரியுன்னாரு. எப்படி செஞ்சார்? யோவான் 21 படிச்சு பாருங்க. அவனை ரெஸ்டோர் பண்ணுறாருங்க. அவனை கழுவி சுத்திகரித்து தொடச்சி நிப்பாட்டுறாருங்க. காட்டி கொடுத்துட்டாரு. 5 பேரை கூட்டிட்டு மீன் பிடிக்க போயிட்டாரு. ஆண்டவர் கடையில் நின்று, பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கான்னாரு. சைத்தானே அப்படி சொல்லலை, பிள்ளைகளேன்னாரு. இவன் விலகுனா, அவர் விலகலை, தேடி வந்தார். அதான் அவர் நம்ம வைத்திருக்கிற அன்பு. தேடி வந்து பிள்ளைகளே சாப்பிடுவதற்கு தான் இருக்கான்னு சொன்ன உடனே யோவான் சொல்கிறாரு, ஆண்டவருங்கிறாரு. பேதுருவிட்ட வர்றாரு. வந்த உடனே அங்கே கறி நெருப்பு இருக்கு. அந்த கலிலேய கடலில் அநேக சேவல்கள் அடிக்கடி காலங்காத்தால் அது கூவிக்கிட்டு இருக்கும். அவருக்கு சேவல் கூம்புதெல்லாம் மனசு என்ன வரும்? காட்டி கொடுத்துட்டோமேன்னு அது என்ன வரும்? இப்போ அவர் ரெஸ்டோர் பண்ணுறாரு, கழுவுறாரு. ஒரு காலங்காத்தால் சேவல் கூவுற நேரத்தில், கறி நெருப்பு இருக்கிற நேரத்தில் அவனை கூப்பிட்டு வச்சு அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடு கொடுக்குறான்னா அவன் பாவங்களை முற்றிலுமாக மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம். சாப்பாடு கொடுத்துட்டு கேட்குறாரு, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறியான்னு 3 முறை கேட்குறாரு. ஏன் 3 முறை கேட்குறாரு? அப்படி தாங்க கேட்பாரு, 3 முறை கேட்பாருங்க. அதெல்லாம் ஏன் கேட்காதீங்களா?
அவர் 3 முறை அவர் தெரியாதுன்னு சொன்னார். என்னைய எல்லாருக்கும் முன்பாக 3 முறை தெரியாதுன்னு சொன்னில்ல, எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு நான் உன்னிடத்தில் அன்பா இருக்கிறேன்னு சொல்லு. எல்லாருக்கும் முன்னாடி அவனை ரெஸ்டோர் பண்ணி நிறுத்தி ஊழியம் செய்வதற்கு அவனை ரெஸ்டோர் பண்ணி நிறுத்தினார். அதான் கழுவி துடைக்கிறது. நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் ஒரு நாள் மட்டும் விலக மாட்டார். நீங்கள் விலகினால் உங்களுக்கு பின்னே வருவார், உங்களை நேசிப்பார், கால்களை துடைப்பார், தண்ணீரை விட்டு கழுவுவார், உங்களுக்குள்ள இருக்க நீதியை கொண்டு செய்வார். அவர் உங்களுக்கு என்ன செஞ்சாரோ அதே உங்கள் சகோதரர்களுக்கு செய்யுங்க. அவளை கண்டம் பண்ணாதீங்க, அவங்களை தூக்கி அடிச்சிடாதீங்க, நேசிங்க. அப்படின்னா அவர் உங்களை நேசிக்கிறது போல நீங்களும் மற்றவர்களை நேசிக்கிறீங்க அர்த்தம். அதனால் அவருடைய சீசர்களோட ஃபாலோவர்ஸ் என்பதை அறிந்து கொள்வார்கள். ஒரு முறை தான் ரட்சிக்கப்படுகிறோம், ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும். எதை கொண்டு? வார்த்தையை கொண்டு, நீதியை குறித்த வார்த்தையை கொண்டு. ஐயோ அப்படி இல்லை, அது குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது, அவமானத்தை உணர்வு ஏற்படுகிறது. நீதியின் உணர்வுனால் ஸ்திரப்படுங்க, கொடுமைக்கு தூரமாவோம். அடுத்த வாரம் பேசுவோம், எழுந்து நிற்போம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக, பாராட்டிருக்கிற உபகாரங்களுக்காக நன்றி. எல்லா காலத்திலும் நேசிக்கிற தேவன், எங்கள் மேலே அளவில்லாத அன்பு வைத்திருக்கிற கர்த்தர், நேசத்தினால் எங்களை நேசிக்கிறீ, முடிவு வரைந்த எங்கள் மேலே அன்பாக இருக்கிறீ, அதுக்கு ஆமக்கு நன்றி. எங்களை கழுவுகிறீ, நீதியின் வஸ்திரத்தினால் எங்களை உடுத்துவித்து, நீதியின் வஸ்திரத்தினால் எங்களை துடைக்கிறீர். அவமான உணர்வு, குற்ற உணர்வு, தலைகுனிவு இதெல்லாம் எங்களை விட்டு எடுத்து, இன்னமும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான், நீதிமான்கள் தான் என்று எங்களை கழுவுகிறதுக்காக நன்றி. பரிசுத்தவான்களுக்கு நீர் கொடுத்த நீதியை கொண்டே எங்களை கழுவுறதுக்காக நன்றி. நீதியின் உணர்வினால் ஸ்திரப்பட்டு, நாங்கள் ஸ்திரப்படுகிறது மட்டுமல்ல, குணப்படுகிறது மட்டுமல்ல, அநேகரை குணப்படுத்துகிற மக்களாக எங்களை மாற்றுகிறதுக்காக நன்றி. ஆசீர்வதியும், நாம் மகிமைப்படட்டும். எல்லா கனமும் எல்லா மகிமையும் என் வாழ்க்கையில் உமக்கு மாத்திரம் உண்டாயிருக்கட்டும். ஆசீர்வதிப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரியை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தரோடு ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தரோடு ஆசீர்வதித்து ஜீவனோடு, சுகத்தோடு, தீர்காயுசோடு, ஒரு நோயும் பலவீனம் அணுகாமல் எல்லாவற்றையும் மேற்கொண்டு 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.